ஹாய்! எங்கள் அக்கா வீட்டில் ஐயப்ப பூஜை பண்ணாங்க. அதை வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி போடுறேன். எங்கள் அக்கா பையனோட 2வது பையன் வந்து ஃபஸ்ட்டு மாலை போட்டிருக்கான். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கான். கன்னி பூஜை வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு கன்னி பூஜை வச்சாங்க. எங்கள் மாமா எப்போவுமே ஆனால் 14 வருஷமாக மாலை போட்டுட்ருக்காங்க. அவங்க பூஜை வச்சுட்டு தான் கோயிலுக்கு மலைக்கு போவாங்க. இந்த வருஷம் நல்லா சிறப்பாகவே செஞ்சாங்க. அதாவது ஒரு 100 பேர் சாமி வர சொல்லி சாப்பாடு வச்சு வந்து சாப்பாடு எல்லாமே எங்கள் அக்கா, எங்கள் சித்தி அவங்க எல்லோரும் தான் 2 பேரும் தான் செஞ்சாங்க. 100 பேர்கிட்ட சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. என்னால் தான் ஆனால் போக முடியல. அப்போது வந்துட்டு பூஜை ரூமுக்கு மாலைலாம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவே எல்லாமே போய் கோயம்பேடு போய் மாலைலாம் பூலாம் வாங்கிட்டு உதிரி பூ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மாலை கட்டுறதுல மாலை ரெடி பண்ணுறதுலேயே எங்கள் மாமாவுக்கு அந்த டே ஃபுல்லாக போயிடும். சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் பூவெல்லாம் கோர்த்து எங்கள் அக்கா பையனும் மாலைலாம் கோர்ப்பான். மாலையெல்லாம் கோர்த்து அவங்க கையாலேயே மாலையெல்லாம் கோர்த்து அந்த பூஜை ரூமுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் எங்கள் மாமா தான். வேறு யாரும் லேடிஸ் கிட்டேயே போக மாட்டாங்க. அது வந்து இந்த பூஜைக்கு மட்டும் இல்லை, பெருமாளுக்கு செய்கிறதுமே அப்படி தான். அவங்க கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு வந்து அதை கோர்த்து அந்த சாமி ரூமை பார்த்திங்கனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக எங்கள் மாமா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை வச்சு எல்லாருக்கும் சாமிலாம் வந்து அது பெரிய ஒரு இது. எங்கள் அக்காலாம் சொன்னா, எனக்குலாம் கண்ணில் தண்ணியே வந்துட்டுடி, ஐயப்பன் வீட்டுக்கே வந்துட்டார், கருப்புசாமி வீட்டுக்கே வந்துட்டார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இது நடக்கும், எப்பட்றா நம்ம சாப்பாடு செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஐயப்பன் வந்து எனக்கு செய்ய வச்சுட்டாரு. நான் ஏதோ சாப்பாடுலாம் நான் செய்யலை, ஐயப்பனே செய்ய வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சிட்டு அவங்க கோவிலுக்கெலாம் கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு கிளம்புனா ஆனால் எங்கள் அக்கா பையனுக்கு தான் கொஞ்சம் ஒத்துக்கலை. ட்ராவல் ஒத்துக்காமல் வாமிட்டிங்லாம் இருந்துச்சு, சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், டயர்டாகவே இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போய் அங்கே ரெடி பண்ணிட்டு அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு கிளம்பிட்டாங்க. போய் பெரிய பாதை தான் நடப்பேன்னு சொல்லுவாங்க. பெரிய பாதை தான் நடந்திருக்கான். ஆனால் என் அக்கா பையன் 2வது பையன் எப்படி நடந்தாலும் தெரில. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்கல எப்பட்றா என்னடான்னு சொல்லிட்டு. நடந்து அங்கே போய் நெய் தேங்காவுக்கெலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். ஓன் தேங்காய் அந்த நெய் வந்து கட்டியாகுதா இல்லை எனக்கு கட்டியாக இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எங்கள்